தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த மறந்துவிடவே கூடாது. ஆண்டவரை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனை எப்போதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் மீண்டுமாக நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். பாருங்கள், ஒரு சபையில, நம்மை போல ஒரு திருச்சபையில ஒரு விசுவாசி ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் பிரசங்கத்தின் நேரத்தில் அந்த கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம், அந்த வசனம் வரும்போதெல்லாம் அவர் ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா அப்படி என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை தனக்கு ஏற்ற பிரசங்கமாக அதை அவர் ரிசீவ் பண்ணி கொள்வார், அதை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரை எப்போதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். சில நேரத்தில் அவரை அறியாமல் உற்சாகத்தில் மிக சத்தமாக என்ன சொல்றார், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன செய்வார், எக்ஸைட்டா அவரே இருப்பார். இது சிலருக்கு ஒருவேளை திடீர்னு சொல்லும் போது பயமா இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தது. அந்த சபையில அவருக்கு இருந்த அந்த பழக்கத்தை மிக ஆச்சரியமாக சிலர் புதிதாய் வருகிறவர்கள் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். ஆனால் அவருடைய அந்த உற்சாகம் மிகுந்த ஒரு நன்மையாக அநேகருக்கும் ஒரு உற்சாகத்தை ஊற்றுறதாகவும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த திருச்சபைக்கு ஒரு சிறப்பு பிரசங்கியார் வந்தார். கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல ஒரு மிகுந்த பெயர் பெற்ற ஒரு நல்ல சிறப்பு பிரசித்த பெற்ற ஒரு பிரசங்கியார் அந்த திருச்சபைக்கு அவர் வந்தார். அவர் வருவதற்கு காலையில் அவர் முன்னாடி என்ன செய்வார்னா, அந்த ஐயா சர்ச்சுக்கு முன்னாடி வந்துருவார். முன்னாடி அவர் வந்துருவார். அவர் வந்த பொழுது அந்த சபையினுடைய ஊழியக்காரர், அந்த பாஸ்டர் என்ன செய்தாரு, போய், ஐயா நீங்க உற்சாகமானவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எப்போ நான் பிரசங்கம் பண்ணா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென்னு சொல்லுவீங்க. ஆனா வெளியே இருந்து ஒரு பிரசங்கியார் வராரு, தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், தயவு செஞ்சு எதுவுமே நீங்க பேசாதீங்க, அமைதியா இருக்கணும் அப்படி சொன்னார். இந்த ஐயா, என்னையா இப்படி சொல்றீங்க, என்னால எப்படியா இருக்க முடியும், ஸ்தோத்திரம் அல்லேலூயா கூட சொன்னா தப்பாயா, என்னையா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். பாருங்க, இப்படி சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீங்க அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு பேட்டா ஷூ நான் வாங்கி தரேன், ஒரு செட் பேட்டா ஷூ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். பேட்டா ஷூனா சும்மா இல்லை, குறைஞ்சது 3000 ரூபாய் வச்சாதான் நம்ம அந்த ஷூவைய வாங்க முடியும். நல்ல ஒரு விலை உயர்ந்த கம்பெனி அந்த பேட்டா ஷூ. இது சொன்ன உடனே இவரு வேற வழி இல்லாம என்ன செய்துட்டாரு, சரின்னு ஒத்துக்கிட்டாரு. சரியா, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பிரசங்க நேரம் வந்தது. பிரசங்கியார் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மிகுந்த ஒரு வல்லமையோடு கூட அவர் பிரசங்கம் பண்ணினார். இவர் ஸ்தோத்திரம்னு சொல்லலான்னு வயல அடி வயிற்றிலிருந்து வருது, அல்லேலூயான்னு சொல்லலான் வருது, ஆமென் சொல்லலான் வருது. ஆனாலும் அடக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறார், அப்படியே இருக்கிறார். அடக்கி வச்சு பார்க்கிறார், முடியல. அடுத்த கட்டம், அந்த பிரசங்கியார் இன்னும் வல்லமைய பிரசங்கிக்க அப்படியே ஆரம்பிக்கிறார். அப்படியே இவருக்கு இப்ப மைண்ட்ல ஓடுது, ஸ்தோத்திரமா பேட்டா ஷூவா, அல்லேலூயாவா பேட்டா ஷூவா, இப்போ ஆமேனா இல்ல பேட்டா ஷூவா அப்படி இருந்தபோது, ஐயோ பாஸ்டர் வேற திட்டுவாரே, சரி பேட்டா ஷூ நம்ம கிடைக்கும், அமைதியா இருப்போன்னு சொல்லி அப்படியே தானே அப்படி பேட்டா ஷூ 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 அப்படின்னு சொல்லிட்டே என்ன செய்தாராம், உட்கார்ந்துட்டே இருந்தாராம். கடைசியில அடுத்த ஒரு கட்டத்தினுடைய பிரசங்கத்தின் முடிவு வருகிறது. அந்த பிரசங்கியார் ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே வல்லமையா பிரசங்கம் பண்ணி அப்படியே ஜனங்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறார். இவரு தாங்க முடியாம, ஷூவும் வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் தான் வேணும்னு சொல்லிட்டு, ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கத்தினூடாக அதுல இருந்து பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு வார்த்தை பிரசங்கம் சொல்லும் பொழுதும் இவர் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாராம்.
அல்லேலூயா. பிரசங்கம் முடிஞ்சது. இந்த ஊழியக்காரரு மேடையில ஒரு புறமா சேர்ல உட்கார்ந்துகிட்டு அப்படியே அங்க இருந்து, தேவா அட பாவி மானத்தை வாங்கிட்டியாடா, பேட்டா ஷூ வாங்கி தரேன்னு சொன்னா கூட நீனு கேட்காம விட்டுட்டியாடா, இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி இவர் மனசுல அப்படியே இந்த ஊழியக்காரர் நினைச்சிட்டு இருக்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த ஊழியக்காரர் அப்படியே அவரை பார்த்த உடனே அந்த ஐயா தலைவர், ஐயோ ஐயா பாக்குறாரு போச்சு அவ்வளவுதான் திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்துட்டாரு, வீட்டுக்கு அப்படியே போயிட்டார். இப்போ இந்த பிரசங்கியாரும் இந்த ஊழியக்காரும் மதிய லஞ்சுக்காக டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் கேட்கிறாரு, பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் கடைசியா கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயான்னு சொன்னாரே அப்படின்னு இவரு சொல்லவும் உடனே இந்த ஊழியக்கார், ஐயா சாரி ஐயா ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அவர் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு, அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு செட்டு பேட்டா ஷூ வாங்கி தரேன்லாம் சொல்லி அமைதியா இருக்க சொன்னேன். ஆனா ரொம்ப நேரம் அவர் இருந்து பார்த்தாரு, ஆனா அதுக்கு மேல அவரால் முடியல போல, சொல்லிட்டாரு ஐயா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா, சாரியா மன்னிச்சிருங்க, தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லி இவர் அந்த பிரசங்கியாரை கேட்க அவர் சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொன்ன. இவர் போன் பண்ணி, ஐயா உன்னை பிரசங்கியார் கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியல, சீக்கிரம் வா அப்படின்னு. ஆஹா போச்சு நம்ம மாட்டிக்கணும், இன்னைக்கு திட்ட போறாரு. பாஸ்ட் தான் ஒரு பக்கம் திட்டுவாருன்னு பார்த்தா இந்த வந்திருக்கிற ஊழியக்காரமா நம்மள திட்ட போறாருன்னு சொல்லிட்டு இவர் வேற வழி இல்லாம அமைதியா போய், ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா நின்ன கேட்டா, என்னப்பா உங்க பாஸ்ட் நீ சோத்திரம் அலையிலையான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாங்க ஐயா, சாரி ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்னால சொல்லாம இருக்க முடியல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாராம். உடனே உங்க ஐயா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி அவரை கையை பிடிச்சு அவர் வந்த கார்ல ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பேட்டா ஷோரூமுக்கு போய் அவருக்கு அந்த பிரசங்கியார் ஒரு செட்டு ஷூவை அவருக்கு என்ன செய்தாராம், வாங்கி கொடுத்த. ஷூவை வாங்கி கொடுத்த உடனே ஒரே சந்தோஷம். அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறத, அவருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிறத நீங்க நிறுத்தவே இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிச்சு கடந்து போனாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நிகழ்காலத்துல ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணத்திலையும் ஸ்தோத்திரத்திலையும் நாம் உண்மையாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் வருங்காலத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமென். பாருங்க, முதலாவது தேவனை எதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அருளின ஈவுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் அருளின அந்த ஈவுகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனம், தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவரை ஸ்தோத்திரிங்க. அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லி முடியாத ஈவுகளை செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்த நன்மைகளை எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகமே கொள்ளாது, இந்த உலகமே போதாது. அவ்வளவு சொல்லி முடியாத ஈவுகளை இயேசு கிறிஸ்து அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். ஆனால் அவரை விசுவாசிக்கிற இந்த விசுவாசமே அவர் நமக்கு கொடுத்த ஈவு. அவருடைய ஈவு நமக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால் நாம் அவரை விசுவாசித்திருக்கவே முடியாது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஈவுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 127 அதில் 4வது வசனம் சொல்லுகிறது. 127வது சங்கீதம் அதில் 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் கொடுத்த இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஈவு என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அந்த சுதந்திரத்திற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை, கனத்தை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கனத்தை செலுத்த நாம் தவற வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவாகிய அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென். ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஒருவேளை நம்ம பிள்ளைங்க நம்ம மேல கோபப்படலாம், நம்மளுக்கு எரிச்சலை கொடுக்கலாம், நமக்கு கோபத்தை தூண்டலாம், நம்முடைய பேச்சை கேட்காமல் சில வேளைகளை அவர்கள் தவறான காரியங்களை செய்யலாம், நம்மை வேதனைப்படுத்தலாம். ஆனால் மறந்து விடாதீர்கள், பிள்ளைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. அந்த ஈவுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் தாய்க்காக, உங்கள் தகப்பனுக்காக, உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்க பெற்றோர்களுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒரு வயது இருக்கிறது, ஒரு வயது வருகிறது. பாருங்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்க டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல பெரிய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்களுக்காக எல்லாம் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் இந்த சின்ன வயசுல உங்க பெற்றோரை நீங்க கீழ்ப்படிந்து அவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நீங்க அதன்படி நீங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு வயசு வருகிறது, அந்த வயசுல உள்ளவங்க கூட இருக்கிறீங்க, உங்க பெற்றோரை எதிர்த்து பேசுவீங்க, உங்க பிள்ளைகள் உங்க பெற்றோரை திட்டுவீங்க, உங்க அப்பாவை திட்டுவீங்க, உங்க அம்மாவை திட்டுவீங்க. ஒருவேளை நீங்க அவங்கள நேரடியா திட்டுனாலும் வெளியே போய் அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது, அந்த ஆள் இப்படித்தான், அந்த அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாது, இப்படிதான் சொல்லி நீங்க திட்டுற ஒரு வயசு வருது. நீங்க மறந்துடாதீங்க, உங்க பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி உங்கள் பெற்றோர்களுக்காக ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வயசு நீங்க ரொம்ப சரியா இருக்கணும். நீங்க என்னைக்கு உங்க பெற்றோரை, உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு இந்த ஆளுக்கு அறிவே இல்லை அப்படின்ற ஒரு வயசு நீங்க சொல்ற அளவுக்கு வருதுன்னா, அதுதான் அவங்களை நீங்க சிந்தித்து பார்க்கிற சரியான வயசு. அந்த இடத்துல உங்க பெற்றோரை நீங்கள் திட்டுகிறதாக, மற்றவர்கள் முன்னாடி அவமா பேசுகிறவர்களாக, மற்றவர்கள் முன்னாடி உங்க பெற்றோரை நீங்கள் திட்டுகிறவர்களாக நீங்கள் இருப்பேன் என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய சரியான கனத்தை செலுத்த மறந்து விட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன்னுடைய தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நீங்க ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்க பெற்றோரை கனம் பண்ணுகிறத நீங்க என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. உங்க பெற்றோரை கனம் பண்ணலனா நீங்கள் தீர்க்காய்சாய் வாழவே முடியாது என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ காரியம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் வேதத்தின்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய மறந்து விடாதீர்கள். பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்த. இரண்டாவதாக, தயவு செய்த கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செல்லணும். நமக்கு தயை பாராட்டின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தயவு பாராட்டினது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமான தயவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏற்கனவே இந்த வேத வசனத்தை கூட நாம் வாசித்து கடந்த நாட்களிலே நாம் அதிகமாக நாம் தியானித்து இருக்கிறோம். ரூத் 4ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து,
சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அல்லேலூயா. பாருங்க, அநேக ஸ்திரீகள், ஒரு கூட்ட ஸ்திரீகள் நகோமியை பார்த்து இப்படியாக அவளை வாழ்த்துகிறார்கள். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், நம்முடைய சந்ததியினருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நகோமியினுடைய சந்ததி அற்று போகாதபடிக்கு தேவன் நகோமிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். நகோமியினுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு கர்த்தர் ஒரு நன்மையான காரியங்களை நகோமிக்கு செய்தார். அது நகோமிக்கு கிடைத்த ஒரு தயை. பாருங்கள், அந்த தயவுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சந்ததியினர்களுக்காக, எதிர்கால பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா, ஆமென். அவரை ஸ்தோத்திரம் பண்ண மறந்துவிடக் கூடாது தேவன் செய்த தயவுக்காக. சங்கீதம் 30 அதில் 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 30வது சங்கீதம் அதில் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆண்டவருடைய கோபம் நம் எல்லார் மேலேயும் வந்திருக்கிறதுங்க. அவருடைய கோபத்தை நம்ம எல்லாரும் அனுபவித்து இருக்கிறோம். ஒருவேளை அவருடைய கோபத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் நாம் முறையிட்டு இருக்கலாம். என்ன ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை தானே, ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை வருது? நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் என்ன செஞ்சேன்? ஏன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது? ஏன் இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் முறையிட்டு இருக்கலாம். அல்லது ஒரு நண்பர்களோடு கூட நீங்க கோச்சிக்கிட்டு இருந்தது போல நீங்க ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம். நான் இனிமே ஜெபமே பண்ண மாட்டேன், நான் இனிமே பைபிளே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம கூட ஆண்டவரிடத்தில் நீங்க கோச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிடம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு தெரியும், நாம் செய்த ஏதோ ஒரு தவறு, நம்முடைய குற்ற நிமித்தம் தேவனுடைய கோபம் நம்ம மேல வந்திருக்கலாம். தேவனை நாம் எரிச்சல் ஊட்டினபடினாலே, அவரை நாம் வருத்தப்படுத்தினபடினாலே, அவருடைய கோபத்தின் நிமித்தம் நாம் சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல நம்மை நேசிக்கிற நம்முடைய தகப்பனாகிய பரமபிதா நம்மை அப்பொழுதே சிட்சிக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை அவர் சிட்சிக்கிறார். அந்த சிட்சையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னை நேசிக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. பாருங்க, அந்த கோபம் நீடித்து இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம என்றைக்கோ மரித்து போயிருப்போம், மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் இருந்து நீடிய வாழ்வோடு கூட, அவர் நீடிய தயவோடு கூட இருந்தபடினாலதான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கோபம் அளவில்லாம நம்ம மேல வந்து சொன்னால் நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்க முடியாது, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க முடியாது. நாம் அவமானங்களையும் நிந்தைகளையும் நாம் அப்படியே நாம் விழுந்து முழுகி போயிருப்போம். ஏன் நம்மை நாமே மாண்டு கொள்ளத்தக்கதாக கூட நாம் சூழ்நிலைகளை அனுபவித்திருக்கலாம். ஆனால் அவருடைய தயவு, அவருடைய நீடிய தயவு நம்மேல் இருந்தபடினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை மன்னித்து, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கும் அவருடைய தயவினால் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறாரே, அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் அதில் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. யோபு 10வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு ஜீவனையும் தந்தது அல்லாமல் தயவை எனக்கு பாராட்டினீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய அந்த கிருபையினால, அந்த ஈவுனால, அந்த தயவுனால நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஜீவனோடு கூட இருக்கிறது மாற்றமல்ல, அவருடைய தயவு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து, அவருடைய தயவையும் நமக்கு கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நம்மளை பராமரித்து நம்மை காப்பாற்றி வருகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்மை பராமரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை விசாரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என்னை ஏன் என்று கேட்பதற்கு யாரும் இல்லை, என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை, என் வருத்தத்திலே என்னுடைய கவலை இல்லை, எனக்கு துணையாய் நிற்பதற்கு யாரும் இல்லை, என்னை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை தாங்கி பிடிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களை பராமரிப்பார், அவர் உங்களை நடத்துவார், உங்களோடு கூட அவர் இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். மூன்றாவதாக, நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நமக்கு தெரிந்தபடி ஜெபத்திற்கு பதிலானது 3 விதமாக நமக்கு வரும். முதல் பதில் ஆம், சரி, ஆமாம் என்கிற பதில் தருகிறேன். இரண்டாவது விதமான பதில் என்னன்னா, காத்திரு, வெயிட் பண்ண, அதற்குண்டான நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி. மூன்றாவது விதமான பதில் என்ன? இல்ல, நோ, இந்த ஜெபத்திற்கு நோ தான் பதில், இது கிடையாது, இது உனக்கு கிடையாது என்று சொல்லி தேவன் அதை ரிஜெக்ட் பண்ணி விடுவார். இந்த 3 பதிலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பதிலுக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைக்காக கர்த்தருக்கு நம் மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமே, அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் நோன்னு சொன்னதை நம்ம அடம் பிடிச்சு கேட்டா ஆண்டவர் நமக்கு ஒருவேளை தருவார், ஆனா அது நமக்கு பிரச்சனையா தான் மாறி போய் நிற்கும். ஆகவே நோன்னு சொல்லும் போதே அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல மிக வல்லமை உள்ளவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனுமாக ராஜாவுமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு நாள் அவருக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதி அவருக்கு வந்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சில வியாதிகள் அதனுடைய முடிவு, அதனுடைய பூரணம் எதுவாக இருக்கு சொன்னால் அது மரணமாகத்தான் இருக்கும். அது மரணத்துக்கு நம்மை கொண்டு சேர்ப்பதற்காகவே அந்த வியாதி ஒருவேளை நமக்கு வரலாம். எசேக்கியா ராஜாவுக்கு வந்த அந்த வியாதி எதற்கு அப்படின்னா, அவர் மரிப்பதற்காகவே அந்த வியாதி வந்தது. அவருடைய அந்த வியாதியினுடைய பூரணம் மரணம் தான். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதியை எசேக்கியா ராஜா அடைந்திருந்தார். ஆனால் அந்த வியாதி சில நாட்கள், சில ஆண்டுகள் அவருக்கு இருந்தது. அவர் உயிரோடு இருந்தால், ஆனால் அந்த வியாதியின் பூரணம் அவருக்கு வந்தது. அந்த வியாதியின் பூரணத்தின் நிறைவு வரும் பொழுது மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தால், அப்போ தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியை அனுப்பி, உன் வீட்டின் காரியங்களை நீ ஒழுங்கு செய், நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லிவிட்டார். அப்போ அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்ட அந்த எசேக்கியா ராஜா அவர் என்ன செய்கிறார்? சுவர் பக்கமாக திரும்பி சுவத்துல முட்டி முட்டி அழுகிறார். ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஏன் இப்படி சீக்கிரமாக மரிக்க வேண்டும்? என் ஆயுசு நாட்களை எனக்கு கூட்டி தர மாட்டீரா என்று சொல்லி அவர் முட்டி முட்டி என்ன செய்கிறார்? அழுகிறார். கடைசியில என்ன நடக்கிறது? வாசப்படியை தாண்டுவதற்கு முன்பதாக தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் பேசி தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது,
உன்னுடைய ஆயுசு நாட்களோடு கூட எத்தனை வருஷம்? 15 வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்ப எசேக்கியா ராஜா எத்தனை வருஷம் உயிரோடு வாழ போகிறார்? 15 வருஷம். ஆனால் இந்த 15 வருஷத்தை நீங்க வீட்டுல போய் வேதத்துல வாசித்து பாருங்கள். நடந்த சம்பவங்கள் என்ன தெரியுமா? எசேக்கியா ராஜா இவ்வளவு நாள் தேவனுக்கு பிரியமாய் சரியாய் வாழ்ந்து அவருடைய ஜெபமெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்ட அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அந்த 15 வருஷம் அது தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறதா இருந்தது, தேவனை கோபப்படுத்துகிறதா இருந்தது, அவருக்கு வேதனையை கொடுக்கிறதா இருந்தது. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவே, நீங்க செய்கிறதெல்லாம் தவறு, இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் செய்தபடினால இது உங்கள் தலைமுறை என்ன செய்யும்? பாதிக்க போது. இந்த பிரச்சனை எல்லாம் உங்க தலைமுறையில வரப்போகுதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதற்கு இந்த எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? பரவாயில்லையே, என் காலத்துல வராதுல்ல, ஏன் அடுத்த சந்ததிக்கு தானே வரும், பரவாயில்ல, என் காலத்துல சமாதானமா இருக்குமா, அது போதும். என் எதிர்காலத்தின் பிள்ளைகள் என் சந்ததி எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் இருக்கிற காலத்துல நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த 15 ஆண்டினுடைய காலத்தை இப்படியே அவர் கழித்து மரித்து போனார். அதே போல அவருடைய எதிர்கால சந்ததிகள் எசேக்கியா ராஜா செய்த தவறு நிமித்தம் அநேக பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவித்தார்கள். இதற்கு அவர் அன்னைக்கே செத்து போயிருக்கலாம், உயிரோட எதுக்கு இருந்திருக்கணும்? கவலைப்படாதீங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் ஆயுசை கேட்டால் அவர் என்ன செய்வாராம்? தீர்க்காயுசை கொடுப்பார். ஆண்டவர்களிடத்துல நீங்க ஆயுசை கேளுங்க, தேவன் உங்களுக்கு தீர்க்காயுசை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் சொல்ல வருகிறது என்ன என்று சொன்னா, ஆண்டவர் நோ என்று சொல்லுகிற பதிலையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருகிறவர். அவர் ஒருபோதும் தராத தேவன் அல்ல. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அவர் நம்மிடத்துல கொடுத்தால் அது நிச்சயமாய் நன்மையாக முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை தருவார். பயப்படாதீங்க, நீங்க தீர்க்காயுசமா சுகமா இருப்பீங்க. உங்களை வார்த்தையின்படி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அதே போல கர்த்தர் உங்களை அவரிதமா ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். பாருங்க, சங்கீதம் 66 அதில் 20வது வசனம் சொல்லுகிறது. 66வது சங்கீதம் அதில் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் ஒரு நாளும் தவறிவிடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்படியாக வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. பாருங்க, இங்க அன்னாளை குறித்து வாசிக்கப்படுகிற இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னாள் ஜெபம் பண்ணி மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்கள், அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். எப்படிப்பட்ட விண்ணப்பம்? மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையாண்டனை தேவன் கொடுத்தார். பாருங்கள், அவள் இப்படியாய் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உமக்கே என்ன செய்துறேன், நான் கொடுத்துறேன்னு சொல்லி சாமுவேல் பால் மறந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் பால் மறந்த பிள்ளையை தன் தேவாலயத்துல விட்டு அந்த தேவாலயத்தில் பிள்ளையாக அவங்க பொருத்தனையின்படி காணிக்கை அவர்கள் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பிறகு தேவன் அன்னாளை இன்னுமாய் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து அன்னாளுக்கு பிள்ளையை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்தார்.
இன்னைக்கு நம்முடைய ஜபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். ஏதோ ஆத்திரம் சோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு போகிறது அல்ல நம்முடைய ஜபம். நம்முடைய ஜபம் வைராக்கியம் உள்ள ஜபமா இருக்கணும். மனம் கசந்து அவள் மிகவும் அழுது வைராக்கியத்தோடு ஜபித்தாள். கர்த்தர் அன்னாளுடைய ஜபத்தை கேட்டார். பாருங்கள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி யாக்கோபனுடைய ஜபம் இருந்தது. அப்படித்தான் நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும். ஏதோ ஜபித்து விட்டு ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கவில்லை, அவர் என் கண்ணீரை பார்க்கவில்லை, அவர் எனக்கு பதில் தரவில்லை என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி எழுப்புவதை விட்டு விடுங்கள். அதை விட்டுவிட்டு தேவனுடைய இருதயத்தை அசைக்கும் வரைக்கும், தேவனுடைய இருதயத்தை தொடும் வரைக்கும் பாருங்கள். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்ததே. அந்த வல்லமை இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் வரைக்கும் உங்கள் ஜபத்தை விடாதிருங்கள். வைராக்கியமாயிருங்கள். வைராக்கியத்தோடு அழுது மனம் கசந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் எடுத்து ஜெபித்த நினிவே பட்டணத்தாருக்கு கர்த்தர் மனமிறங்கி அவர்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆசீர்வதித்தாரே. நீங்கள் தேவனிடத்தில் மனம் கசந்து உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அவர் இருதயத்தை தொடும் வரைக்கும், அவர் மனம் கசந்து அவர் மனம் இறங்குகிற வரைக்கும், அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்கள் ஜெபத்தை விடாதீங்க. அப்படித்தான் உங்க ஜெபம் இருக்கணும். ஏன் என்று சொன்னால் அவர் ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். ஆமென். அவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கும் போது அவரை கேட்பாருங்க. வைராக்கியத்தோடு மனம் கசந்து அவருடைய இருதயத்தை அசைக்கிற வரைக்கும் உங்க ஜெபம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். கடைசியாக நம்முடைய தேவனுக்கு எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அவர்தான் நம்முடைய நீதியின் தேவன். அவர்தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர். அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிற கனியை புசிக்க கொடுக்கிறவர். அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் 57வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் 57வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு வெற்றி இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எந்த ஜெயத்திற்காக, எந்த ஒரு நன்மைக்காக, எந்த ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ உங்கள் ஸ்தோத்திரம் பெருக பெருக வேதம் சொல்லுகிறதே, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அந்த ஸ்தோத்திரம் பெருக பெருக அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல வரும். கர்த்தர் ஜெயத்தை தருவார், ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை தருவார். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஜெயத்தை தருவார். உங்களுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தவர் ஜெயத்தை தருவார். உங்களுக்காக 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தவர் ஜெயத்தை தருவார். நமக்காக மீண்டும் வரப்போகிற இயேசு அவர் ஜெயத்தை நிச்சயம் தருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.